நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஸ்டமில் January 9 to 12. Click the link below and register. இவர்களுக்கும் நம்மளும் இழுத்து பார்த்தோம், இதை வரல. சரி, ஏதோ கொடுத்துருக்காங்க, இதை வாங்கிட்டு ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு முதலமைச்சருக்கு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? முதலமைச்சரும் ஊட்டுறாரு, முதலமைச்சருக்கும் ஊட்டுறாங்க. என்னங்க இது வர வர அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. வர வர இயல்பாக இருக்கிறாரு, மக்களோட மக்களாக இருக்காரு. போக்குவரத்து தொழிற்சங்கம் போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கூட பேச்சுவார்த்தை முடிவில் பேட்டி கொடுப்பாங்க, அமைச்சர் தனியாக கொடுத்துருவாரு. இதெல்லாம் போகும். இந்த ஸ்வீட் வாங்கிட்டு போய் ஊட்டுறது இதெல்லாம் வந்து இப்போ தான் பார்க்கணும். அதனால் எல்லாம் நாடகமயம்னா இது ஒரு மாதிரியான, அதாவது முதலீடு அந்த இதில் பங்குச்சந்தை முறைன்னா நம்ம போய் பெரிய பங்குச்சந்தை முறைலாம் கிடையாது. அது ஒரு வகையான சேமிப்பு திட்டம். ரூன்னு போட்டால் பிறகு தான் நம்மளாம் இப்போ ரூன்னு போடுறோம். ரூ முத்தளிப்பிடம் வந்து அருள்மொழி வருமானம் ரூ 300 வாங்கினா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டூ பூ ஊ ஜா ஜூ எதுனமோ போட்டுருந்தோம். இந்த 3000 ரூபாய்க்கே எத்தனை நாள் ஆச்சு பார்த்தீங்களா? 6900 கோடி ஆலோசனைலாம் பண்ணி சர்ப்ளஸ் அமௌண்ட் எங்கே இருக்குது அது இதுன்னு திரட்டி எல்லாம் பண்ணி 3000 ரூபா. ஏன்னா கேஷாக கொடுத்தாகணும். கொண்டுருவான். மற்ற விஷயம் கூட கோவப்பட மாட்டான். நீ கனிம வளத்தை கூட மலையே பேர்த்து கூட கேரளா கொண்டு போ, எனக்கு ஏன்டா 3000 ரூபா தரலாம் தான் கேட்பான் இந்த கோவம். அதனால் அந்த காசை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றப்போ அது போராடி கிராடி 3000 ரூபாவா 2000 ரூபாவா 1000 ரூபாவா 1000 ரூபானா அது அதோட பெரிய பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் 3000 ரூபா அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. எதுவுமே தெரியாது. இதில் தப்பிச்சு பொழைச்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்திரா காந்தியுடைய மகன் சஞ்சய் காந்தி பண்ண கொடுமைகள் இந்த அளவுக்கு கருத்தொடை பண்ணுறது நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க, குடும்ப கட்டுப்பாடு. அதிலெல்லாம் நீங்கள் டெல்லியிலலாம் இளைஞர்களெல்லாம் தூக்கிட்டு போய் கருத்தொடை பண்ணாங்க. அதையும் தாண்டி போராடி எம்ஜிஆர் இவனோட துணையோடு தான் முதலமைச்சர் ஆகிறார். எல்லாம் மறைவு. அதுவே எம்ஜிஆர்ன்ற மனிதர் இல்லைன்னா நீங்கள் ஆயிருக்கும். அப்போ அதில் ஆன அப்புறம் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய திறமையில் அந்த 50 ஆண்டு காலம் திமுக நடத்திட்டு போகிறதா அவருக்கு யார் ஏமாத்துறாங்க, யார் என்ன பண்ணுறான்னு தெரியும். நிர்வாக ரீதியாக அவர் 71 77 பிறகு அவர் அடுத்து வரும்போதெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்ட தலைவராக எந்த ஒரு விஷயத்தையும் அவரை இது பண்ண முடியாத அளவுக்கு இருக்கார். 70 80 கவுன்சிலர் தான் வராங்களா, அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. இது சேகர் பாபு பார்த்துக்குவார். இதுவா அப்படி. அப்போ நீங்கள் யார்? அடுத்த திமுக தலைவர்னா துணை முதல்வர்னா உங்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கான பொறுப்பு இல்லையா? நீங்கள் 13 நாள் போராடினப்போ என்ன பண்ணீங்க? ஒரு கலைஞருடைய பேரனாக என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. கூலி படம் பார்த்தாரு. பொதுமக்கள் பார்க்குறாங்களே, அரசுக்கு எதிராக கெட்ட பேராச்சு. முதல்வர் பார்த்தா என்ன நினைப்பாரு? இந்த பயம் கூட இல்லை பாருங்க. தங்க தமிழ்ச்செல்வன் எட்டிட்டு அடிக்க போகிற அளவுக்கு போகிறார். முதல்வர் மேலே பயம் இருக்குதா? இது மாதிரி இவர்கள் எல்லோருமே எதை பற்றி கவலைப்படாது. அதே தான் இவரும். தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் இன்றைக்கி சகதியில் சேரில் இறங்கி நிற்கிறத தமிழ்நாடு முழுவதும் பார்க்கணும். அரசு ஊழியர்கள் பார்ப்பாங்க, மக்கள் பொதுமக்கள் பார்க்க எல்லாரும் பார்க்கணும். இந்த உணர்வு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டே இருக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணுறதுல. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் அறிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம். இந்த பென்ஷன் ஸ்கீமால் பழைய ஓய்வு திட்டத்தை ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்த அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய இனிப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. சூப்பர்ப்பா, பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார் முதலமைச்சருக்கு. நம்ம ஓட்டு கரெக்டாக போய் சேரப்போகுதுங்கிற ஒரு மன மகிழ்ச்சியில் திமுகவினரும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மூவை? தாயுள்ளத்தோடு கொடுத்திருக்கிறார். தாய் மாணவர் இந்த மாதிரிலாம் கூட மற்றவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 வருஷமே இவங்க போராடினப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்போல்லாம் நிதி இருக்கிறதா, அது இருக்குதா. அதாவது பழைய ஓய்வூதியம் உங்களுக்கு முழுமையாக பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம்னா இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னது. ஆனால் 4 ஆண்டுகளாக எதுவுமே பண்ணலைன்றதில் இவர்களும் போராட்டங்கள்லாம் நடத்தி வெறுத்து போய் கடைசியாக
நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கினீங்க, அதனால் உங்களை எதிர்க்கட்சியாக வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போன அப்போல்லாம் பேசினாங்க. பேசினோடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு வழக்கமான ஒரு இது இருக்குல்ல, அந்த பாணியில் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு ஆராய்வதற்கு அப்படின்னு 4வது வருஷத்தில் அறிவிச்சு, அந்த குழு ஆராய்ந்து கொடுக்குற அறிக்கையை 2026 செப்டம்பரில் நாங்கள் வந்து அமல்படுத்துவோம். நாங்கள் இவங்க எது 2026 செப்டம்பரா? அப்போ யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க தெரியாது. இது என்ன கதை? எங்களுக்கு ஜனவரிலேயே அறிவிக்கணும், இல்லை நாங்கள் காலவரையற்ற வேலையை நிறுத்தம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பேச்சுவார்த்தை 3 அமைச்சர்கள் போட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் இருக்கிறதுல ஏதாவது போட்டு ஒரு கலவை சாதம் மாதிரி கலந்து கொடுன்னு கொடுத்துட்டாங்க. இவர்களுக்கும் நம்மளும் இழுத்து பார்த்தோம், ஏதோ வரல. சரி ஏதோ கொடுத்துருக்காங்க, இதை வாங்கிட்டு ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டு முதலமைச்சருக்கு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? முதலமைச்சரும் ஊட்டுறாரு, முதலமைச்சருக்கும் ஊட்டுறாங்க. என்னங்க இது வர வர அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. வர வர இயல்பாக இருக்கிறாரு, மக்களோட மக்களாக இருக்காரு. போக்குவரத்து தொழிற்சங்கம் போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கூட பேச்சுவார்த்தை முடிவில் பேட்டி கொடுப்பாங்க, அமைச்சர் தனியாக கொடுத்துருவாரு, இதெல்லாம் போகும். இந்த ஸ்வீட் வாங்கிட்டு போய் ஊட்டுறது இந்த இதெல்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறோம். அதனால் எல்லாம் நாடகமயம்னா இது ஒரு இது மாதிரி ஆகுது. இதில் பழைய ஓய்வூதியத்துக்கும் புதிய இந்த திருத்தப்பட்ட ஓய்வூதியத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்றாங்களே. நீங்கள் பழைய ஓய்வூதியத்தில் பிடித்தம் கிடையாது, ஊதியமும் முழு ஓய்வூதியம். அப்புறம் என்ன வேறுபாடு இல்லை? இதில் 10% பிடிக்கிறாங்க அவங்க சம்பளத்தில். நீங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டில் நம்ம சேமிக்கிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்போம் 10%. ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சேவிங்ஸ்க்காக போடுவோம். ஒரு 10,000 ரூபா குழந்தைங்க படிப்பு வருங்காலத்துக்குன்னு 10% போடுறோம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன தருவாங்கன்னா ஒரு 2% தந்தால் பெர் ஆனம், பெர் மந்த்து கூட கிடையாது, பெர் ஆனம் 4% 5% கொடுப்பாங்க. அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ், 1 ரூபா கிடைச்சாலும் பெரிய விஷயம். அதே மாதிரி பேங்க்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ போட்டு வச்சா, இல்லை நகை வாங்கி வச்சா கூட அது பெரிய அளவுக்குள்ள இருக்குமா? நகை வாங்குறதுக்கு முதல்ல மாதம் 10,000 ரூபா போட்டுலாம் வாங்க முடியாது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு 10 மாதம் சேர்த்து வாங்குறதுக்குள்ள நீங்கள் 1 லட்ச ரூபா 10 மாதம் பொறுத்து சேர்த்துருவோன்னா அது 1,4 லட்ச ரூபா போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இந்த மாதிரி எதில் சேர்த்தாலும் இல்லை வட்டி கிடி விடலாம் அப்படின்னா பணம் அது ரிட்டர்ன் ஆகுமான்னு, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது. அதாவது முதலீடு அந்த இதில் பங்குச்சந்தை முறைன்னா நம்ம போய் பெரிய பங்குச்சந்தை முறையெல்லாம் கிடையாது, அது ஒரு வகையான சேமிப்பு திட்டம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுடைய ஷேரே இருக்கும். அதை நீங்கள் ஒரு மினிமம் மாதம் ஒரு 5,000னா அதில் மினிமம் வாங்கிக்கலாம், 2-3 ஷேர் கூட வாங்கிக்கலாம். அடுத்த மாதமும் அதே மாதிரி போட்டு வாங்குறீங்கன்னா இந்த ஷேர் கொஞ்சம் விலை ஏறி இருந்ததுன்னா ஷேர் எண்ணிக்கை குறையுமே தவிர உங்களுக்கு ஏற்கனவே முதலீடு பண்ண அந்த அமௌண்ட் கொஞ்சம் கூடியிருக்கும். ஆமாம், ஆபத்தில்லாத முதலீடு. அடுத்து ஷேர் எண்ணிக்கை விலை குறையுதுன்னா கூடுதல் ஷேர் நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மை. எஸ்ஐபி நிறைய பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எஸ்ஐபி பற்றி விழிப்புணர்வு வந்து கிடையாது, இப்போ தான் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது நீங்கள் 10 ஷேர் வாங்கி 5,000 ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கு 10 ஷேர் வாங்குறீங்க, அடுத்த மாதம் 1000 ரூபா ஆகிடுது, 5 ஷேர் தான் வாங்குறீங்க. அப்போ இந்த 500 ரூபா வாங்கின 10 ஷேர் 10,000 ரூபா ஆகிடுது, 5,000 வாங்கினது 10,000 ரூபா, 5,000 ரூபா லாபம். இது அப்படியே இருக்கும். இங்கே 5 ஷேர் வாங்கியிருப்பீங்க, அப்போ 15 ஷேரு, அப்போ 15 ஷேரு 15,000 ரூபா ஆகிடும் மதிப்பு. நீங்கள் 10,000 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பீங்க. அடுத்த மாதம் அது வந்து 500 ரூபா ஆகிடுச்சு வச்சுக்கிங்க. நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்குறீங்கன்னா 25 ஷேர் ஆகிடும். அதுக்கு அடுத்த மாதம் அது ஒரு 1,000 ரூபா ஆகிடுதுன்னா அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த எஸ்ஐபியில் நீங்கள் தொடர்ச்சியாக அதே அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதல்லாம் ஆள் இருக்குது, நிறுவனங்கள் இருக்குது, இதில் ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னுவாங்க. பாதிப்பு இல்லாத நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களோட இது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புலாம் இருக்காது. அது நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சுனாலும் பெரிய அமௌண்ட் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் நிற்கும். இன்றைக்கி இவங்க 10% உங்கள் ஊதியத்தில் பிடித்தம் பண்ணுறாங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு 25 லட்ச ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட் இல்லை ரிட்டையர் ஆகும்போது ப்ளஸ் பென்ஷன் உங்களுடைய சம்பளத்தில் 50% அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் கிராஜுவிட்டி இது டிஏ இந்த இது வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அகவிலைப்படி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பழைய ஓய்வூதியத்தை கம்பேர் பண்ணால் இந்த மைனஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி சம்பளத்தில் பாதி 50% அப்படின்னா உங்களுடைய சம்பளம் 1 லட்ச ரூபா வச்சுக்கிங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா உங்கள் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? கைக்கு வருது 70 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 70 பேசிக் தானே சம்பளம். பேசிக் வந்து கம்மியாக தான் இருக்கும், 50 60 கூட இருக்காது, 35 ரூபா 36 ரூபா தான் இருக்கும் 1 லட்ச ரூபா. மிச்சதெல்லாம் அந்த அலவன்ஸு வாடகை மெடிக்கல். ஆமாம்,
அப்போ பேசிக்கு 36,000 ரூபா 1 லட்சத்துக்குன்னா 18,000 ரூபா உங்களுக்கு பென்ஷன். குடும்ப ஓய்வூதியம்னா பேசிக் பே தான் சம்பளம்னு சொல்லுவாங்க. ஆமாம், குடும்ப ஓய்வூதியம்னா 18,000 ரூபாயில் 60%. அப்போ 1,800 பிரிச்சிங்கன்னா 6 6 1 6 6 8 48. அப்போ 10,800 கிடைக்கும். இப்படி தான் இவர்கள் போட்ட அந்த ஸ்கேல். இதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அரசாணை வந்து இதெல்லாம் இது சொல்கிறத வச்சு தானே நம்ம பேசுகிறோம். அரசாணை வந்து முழுமையாக இதுதான் பிரச்சனைன்னு வந்தால் அன்னைக்கு தெரியும். ஜாக்டோ ஜியோ ஹாப்பி தானே, ஜாக்டோ ஜியோ ஹாப்பி, ஸ்வீட் ஊட்டியாச்சு, முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுல யாரை போய் திருப்திப்படுத்தணும், முத்தலிஃபனை திருப்திப்படுத்தணுன்ற அவசியம் முதலமைச்சருக்கு இல்லையா இல்லையான்றதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. இப்போ வந்து அவர்களுக்கு 1 ஸ்டெப் ஃபார்வர்டு, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஏதோ 10 வருஷம் நாங்கள் வாங்கிட்டோம். அந்த நிர்வாகிகளுக்கும் ஒரு இது இருக்கும்ல, வருஷம் பூரா போராடணும், கீழெல்லாம் சந்தா வாங்கணும், அது பண்ணோம் இது பண்ணோம், நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்களே. சரி இது தரேன்றாங்க, இதுக்கு முதல்ல ஒத்துக்குவோம். அடுத்த கவர்மெண்ட்டை வேறு டிமாண்ட் வைப்போம். ரெண்டாவது, இப்போ வர கவர்மெண்ட்டை முழு ஓய்வூதியம் நாங்கள் தர்றோம், 10% பிடித்தம் இல்லாமல் நாங்கள் தர்றோம், 0ல் கொண்டு வரோம். இப்போ 10 வருஷம் முன்னாடி தான் கணக்கு, 10 வருஷம் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு தான். ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்து 0ல் கொண்டு வந்துடுறோம். இன்றைக்கி சேர்ந்தா கூட நீங்கள் ஓய்வூதியத்தில் வந்துடுறீங்க அப்படின்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு இப்போ எடப்பாடி கொடுக்குறாரு வச்சுக்கிங்க. அப்போ யாருக்கு ஓட்டு சொல்லுங்கள்? ஸோ இது தீர்மானிக்காதுன்றீங்க எலெக்ஷனை? எலெக்ஷன் எப்படிங்க? சரி அப்படியே தீர்மானிக்க வச்சுங்க. எவ்வளோ அரசு ஊழியர் குடும்பங்கள் இருக்குது? கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. குடும்பங்கள் ரீதியாக எடுத்தீங்கனாலே கூட 40-50 லட்சமா குடும்பங்களாக சேர்த்து சொல்கிறேன் நான். 40,000 குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு 3 ஓட்டுன்னு வச்சுட்டா கூட கணக்கு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் மொத்தம் எவ்வளோ அரசு ஊழியர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு முழுக்க? 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதில் இந்த ஸ்கீம் உள்ளலாம் வரதுலாம் எவ்வளோ பேர், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஓகே ஓகே. அதனால் அதெல்லாம் இதாகாது. எல்லாருமே போட்டாங்கன்னா, நாங்கள் வந்து பார்ட்டியில் இருக்கும் பொழுது ஒரு இடைத்தேர்தல் வருது 98ன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார், ராமஜெயம் தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்போ வந்து இடைத்தேர்தல் மயிலாப்பூர் தொகுதி. சரி. அன்றைக்கி சிபிஎம் தனியாக நிற்கிது. எம்ஆர் அப்பன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரசு ஊழியர் சங்க தலைவர், தியாகி, அவரை தெய்வமாக கொண்டாடுவாங்க. எம்ஆர் அப்பன்னா அவர் தான் எங்களுக்கு அப்படின்னு, அவ்வளோ பெரிய இது. அவர் வந்து சங்கரையான்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம கட்சி தோழர் சங்கரையா மாதிரி அரசு ஊழியர்களுக்கு எம்ஆர் அப்பன். ஓகே சரி. அவர் மயிலாப்பூர் வேட்பாளராக கட்சி நிறுத்துது. அது எப்படி? சிபிஎம் ஆதரவு பெற்ற வேட்பாளராக. நல்லா அப்போ கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அவர் நிற்க வைக்கிறாங்க. எதிரில் அதிமுகவில் ரமணியோ யாரோ நிறுத்துனாங்க, ரமணின்னு நினைக்கிறேன். டிஎம்கேல யாரோ ஒருத்தர் நிப்பாட்டினாங்க. போட்டி கடுமையாக இருந்தது. திமுக வந்து அந்தளவுக்கு செல்வாக்கு கிடையாது மயிலாப்பூரில், அதிமுக தான். ஓகே. அப்போது அவங்க கட்சிக்குள்ளெல்லாம் பேசுகிறாங்க, 20,000 குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்கு 4 ஓட்டுனா கூட 80,000 ஓட்டு. ஏன்னா இப்போ அந்த பட்டினப்பாக்கம் ஃபுல்ஸுமே அரசு ஊழியர்கள். ஓகே. இவர்கள் வாக்குக்கு நமக்கு 80,000 ஓட்டு. அதில் குறைஞ்சதுன்னு பார்த்தா 40,000 45,000 ஓட்டு வாங்கிடுவார் மாரப்பன். நான்லாம் பார்ட்டிக்கு அப்போ புதுசு. ஓகே. மிஞ்சி போனால் என்ன ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஒரு பட்டறிவு இருக்கும்ல. நான் எங்கள் கமிட்டி கூட்டத்தெல்லாம் சொல்கிறேன், 1000-1200 ஓட்டு கிடைச்சா பெரிய விஷயம். மக்கள் வந்து அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு தான் போடுவாங்கன்றதெல்லாம் கணக்கு இல்லை. இதை வச்சு இவரை தெய்வமாக பார்க்குறாங்க, இவர் நமக்காக போராடி வாங்கி தரலாம், அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று, ஜெயலலிதா அம்மையார் அந்த நீக்கின பிறகும் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களே, நடந்துச்சுல அது? அப்போ அந்த மாதிரி கிடையாதுன்றோம். பலரும் வந்து இன்றைக்கும் இருக்கிறாங்க கட்சியில், அவங்களாம் சொன்னது அதெல்லாம் கிடையாது தோழா, 10,000 ஓட்டு தோழா. அதாவது நாம் வந்து ஒரு மாதிரி டைப்புன்னு தெரியும், ஆர்கியூமெண்ட் பண்ணுவோன்னு. அப்போ நமக்காக 10,000 ஓட்டாவது வாங்கிடுவார் தோழர். ஆனால் அவங்க குரூப் சேரும்போது 40,000 கட்டி தோழர் அப்படின்றது. அப்புறம் ரொம்ப நெருக்கமான தோழர் நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி யதார்த்தமான ஆட்கள் பேசும்போது 1000-1200 வந்தால் பெரிய விஷயம். கடைசியில் தாங்க வந்துச்சு. வேறு அந்த டைமில் அவ்வளோ உழைச்சோம் எல்லாருமே, அவர் வந்துடுவார் அது இதுன்னு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் அரசு ஊழியராகவே இருந்தாலும், நீங்கள் அவனுக்கே தியாகமே பண்ணாலும், உங்களை பெரிய தலைவராக நினச்சாலும் உங்களுக்கு அவன் ஓட்டு போட மாட்டான்றது தான் நிதர்சனம். அன்றைக்கி அதிமுக தான் போட்டாங்க. ஓகே. அதனால் இப்போ இவர் கொடுத்துட்டாரு, எவ்வளோ ஓட விட்டேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, எல்லாருக்குமே இந்த வீட்டு வரி, கரண்ட் வரி, கரண்ட் பில்லு, சொத்து வரி, எல்லா பிரச்சனையும் ஒரு பாதிப்பில் இருக்காங்க. இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், விஜய், இந்த மாதிரி பலது இருக்குல்ல, இதெல்லாம் கலந்து தான். நீங்கள் ஒரு கோரிக்கை நிறைவேற்றிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இது இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்களேன், எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க பொங்கலுக்குன்னு கேட்டுருந்தாங்க. 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. 3000 ரூபாய் வித்து பொங்கல் பரிசு தொகை. பயங்கரமான ஹாப்பி.
இப்போ கரும்பை வந்து கொள்முதல் பண்ணுறாரு விவசாயிகள்கிட்ட இருந்து, அப்புறம் வேஷ்டி சேலை கொடுக்குறாரு, எல்லா தமிழ்நாட்டு எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. எது 2025 26 ஆமாம், இவர் மட்டும் தான் கொடுக்குறாரா இல்லை இதுக்கு முன்னாடிலாம் மற்றவங்க கொடுத்தாங்களா? கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் 1000 தானே கொடுத்தாரு. போன வாட்டி 1000 கொடுத்தாரு ஐயா முதலமைச்சர் ஐயா மு க கொரோனா ஸ்டாலின். பீரியடில் கொடுத்தாருங்க. அவர் 2500 கொடுத்தாருங்க. எடப்பாடி 2500 கொடுத்தாரு. 2500 கொடுத்தப்போ என்ன கேட்டீங்க? 5000 என் உள்ளன்னு கேட்டார். அப்போ தங்க விலை எவ்வளோ? 40,000 இருக்குமா? இருக்கும். அது கூட அதிகம் தான் இருக்கும். ஒரு சவரம் 40 ரூபா இருக்கும். 40 ரூபா 50 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ? 1 லட்சத்தை தாண்டிருச்சு. அன்னைக்கு 5000 கேட்டப்போ 8ல் ஒரு பகுதி. இன்னைக்கு 1,00,000 சில்லற தங்க விலை போகிறதுக்கு பண மதிப்பும் அந்த அளவுக்கு கீழே போயிருக்கு. இப்போ 12,000 கொடுக்கணும். கரெக்டா? என்ன என்னங்க 12,000 கொடுக்க சொல்றீங்க? ஏங்க வாய் புளித்ததோ உதயநிதியே பரவாயில்ல போல் இருக்கு உங்களுக்கு. ஆமாங்க, உதயநிதி கேட்ட அந்த ரேஷியோ தான் நான் சொல்கிறேன். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நான் கேட்டிங்கல்ல, 5000 கொடுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு தங்க விலை 40,000. அன்னைக்கு 5000 வாங்கி 8 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு சவர நகை வாங்கிடலாம். 8 குடும்பம் ஒன்றா சேர்ந்து. இன்றைக்கி நீங்கள் 3000 வாங்கிட்டு 35-40 குடும்பம் ஒன்று சேர்ந்தா கூட ஒரு சவரம் வாங்க முடியாது. அப்போ இந்த வித்தியாசம் தெரியுதா? அப்போது நீங்கள் எனக்கு என்னன்னு தானே கேட்டீங்க அந்த 5000. அந்த பீகாரில் என்டிஏ கொடுத்தா மாதிரி கொடுக்க சொல்கிறீங்க, 12,000 கொடுக்க சொல்கிறீங்க. விமர்சனத்துக்கு உள்ளாகாதா? எப்படி ஆகும்? பிஜேபி 10,000 கொடுத்தாங்க, இவங்க 12,000 கொடுக்குறாங்கன்னு கேட்க மாட்டாங்க நாளைக்கு? 12,000 இல்லை, இவங்க 10,000 கொடுக்குற ஐடியாவில் இருந்தாங்க. ராபின் சர்மா தான் இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. 5-6 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களே. இந்த நம்ம அதுக்கு முன்னாடிலாம் ரூபாய்க்கு என்ன போடுவோம்? கூ 10 ரூபா, தூ 10 ரூபா தானே போடுவோம். அப்படி தானே போடுவோம் இல்லையா? ரூன் தான் போடுவோம். இல்லைங்க, இவர் அருள்மொழிவர்மன் முத்தலிஃபிடம் இருந்து தூ 300 ரூபாய் கடன் வாங்கினார். தூ என்ன பண்ண போறாங்க? ரூ தானே போடுவோம். இருங்க, இந்த பட்ஜெட் வந்துச்சா அப்போ தான் ரூபாய்க்கு ரூன்னு கண்டுபிடிச்சாங்க. ரூன்னு போட்டால் பிறகு தான் நம்மளாம் இப்போ ரூன்னு போடுறோம். ரூ முத்தலிஃபிடம் வந்து அருள்மொழிவர்மன் ரூ 300 வாங்கினார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தூ கூ ஊ ஜா ஜூ எதுனமோ போட்டுருந்தோம். அந்த அவர் புட்டோவோ ஏதோ பேர், அவர் குஜராத்கார், அவர் தான் வந்து தமிழில் ரூபாய்னா ரூன்னு போடணும் அப்படின்னு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கே. நம்ம பட்ஜெட்லேயும் பெருசாக ரூன்னு போட்டு நம்ம பண்ணுவோம். வேறு எதுங்க ரூ போட்டாங்க சொல்லுங்கள்? இப்பெல்லாம் கலாய்க்கலாமா நீங்கள்? ஏங்க நான் கலாய்க்கிறேன், நான் சொல்லுங்கள் எதுக்கு? அப்போ எல்லாருமே ரூ தானே போட்டிருந்தோம். ஆமாம், நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறேன். டேய் ரூ 200 வைத்திருக்கிறாய், அவர்கிட்ட இருந்து இது கழிக்கணும். அப்போ பக்கத்தில் கடை வாங்கடா, ரூ தான் தானே, ரூ தானே போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க புதுசாக தூக்கின்னு வந்தாங்களே, என்னது இது தெரியுதா? இவர்கள் எல்லாமே இந்த மாடல் தான். இதுக்காகவே 5 வருஷம் மெனக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே. அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படியே தாண்டி வெளியே வந்துட்டோம். இப்போ இந்த ரூவாவுடைய அந்த ரூ அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தங்கம் தென்னஸ்ட் இருக்காரு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தார் சொல்லுங்கள்? விஜய் கிட்ட இருந்தாரா? கனிமொழி கிட்டே. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தார் சொல்லுங்கள்? தெரியல. ஆதவ அர்ஜுனா. ஓகே, ஆதவ அர்ஜுனா ஆஃபீஸில் உட்காந்துட்டு அங்கே வேலை செஞ்சுருந்தார் இவங்களுக்கு, அந்த டீமு. இது கூட தெரியாமல் ஆதவ அர்ஜுனா ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அந்த மாதிரி அந்த குரூப் ஒன்று. சுனில் ஐபேக்கு எல்லாரும் வெளியே போய் மீதிக்கிற ஐபேக்கு. சரி, இப்போ ஒரு பெண்ணு இருக்கு. இப்போ ராபின் சர்மா. ஓகே, பெண்ணு அது இதுன்னு ஒரு 6-7 அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பிரதானம் இது இந்த 5 இதுதான். பெண்ணு, ராபின் சர்மா, ஐபேக்கு, சுனில், 4. சரி வச்சிங்களேன். இதில் ராபின் சர்மா வந்து ஷிண்டேக்கெல்லாம் ஒர்க் பண்ணார். சரி, மகாராஷ்டிரா எலெக்ஷன். ஓகே, அவர் கொண்டு வந்த திட்டம் தான் பேட்டி பெஹன் அப்படின்னு. 7,500 ரூபா தீபாவளி கொடுத்தாரு ஃப்ரீயாக ஷிண்டே. அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. சிவசேனா கட்சி கையில் இருக்குது, எல்லாம் சேர்ந்து அவர் ஆட்சியை இன்னும் அப்படி தக்க வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து அந்த தேர்தலெலாம் முடிச்சுட்டு இங்கே வந்தார் டிஎம்கேக்கு. அப்போவே நான்லாம் பேசியிருக்கேன் பல பேட்டிகளில். இங்கே ராமன் சர்மா இங்கே வந்திருக்காரு, இந்த தேர்தலில் பாருங்கள், அங்கே 7,500 தானே கொடுத்தாங்க, இங்கே 10,000 ரூபா கொடுப்பாங்க, உங்களுக்கு 10,000 ரூபா கெட்டின்னு. இவங்களுக்கும் ஆசை 10,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு. காசு எங்கன்னா இருக்கு, அதுதான் பிரச்சனை. இந்த 3,000 ரூபாய்க்கே எத்தனை நாள் ஆச்சு பார்த்தீங்களா? 6,900 கோடி ஆலோசனைலாம் பண்ணி சர்ப்ளஸ் அமௌண்ட் எங்கே இருக்குது, அது இதுன்னு திரட்டி எல்லாம் பண்ணி 3,000 ரூபா. ஏன்னா கேஷாக கொடுத்தாகணும், கொண்டுருவான். மற்ற விஷயம் கூட கோவப்படவே மாட்டான். நீ கனிம வளத்தை கூட மலையே பேர்த்து கூட கேரளா கொண்டு போ, எனக்கு ஏன்டா 3,000 ரூபா தரலான்னு தான் கேட்பான். அந்த கோபம் வரும். அதனால் அந்த காசை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றப்போ அது போராடி கிராடி 3,000 ரூபாவா, 2,000 ரூபாவா, 1,000 ரூபாவா,
1000 அது அதோட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் 3000 அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 3000 கொடுக்கறதுக்கு இவ்வளோ போட்டி. 5000 கேட்டார உதயநிதி, அந்த 5000 கூட இவங்களால கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு இட நெருக்கடி, இது நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு தான். இல்லை, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? 3000 கிடைக்குது, பரிசு பொருள் கிடைக்குது, மகிழ்ச்சியாக தானே இருப்பாங்க. நீங்கள் வந்து 12000 கூட மக்கள் வருது பண்ணணும் நம்புறீங்களா நீங்கள்? இந்த 3000 இவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுது எப்படி துணிவாக அந்த கவர்மெண்டால் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு 5000 கொடு 2500 கொடுத்தாங்கல்ல. அன்னைக்கு 2500 வேல்யூவும் இன்றைக்கி இவங்க கொடுக்குற 3000 வேல்யூ வச்சு பாருங்கள். ஒத்துக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் 2500 கொடுத்தப்பவே அதுவும் இத்தனைக்கும் நெருக்கடி, 2 லாக்டவுனு, வருவாயே கிடையாது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இந்த கவர்மெண்ட் முன்னணி மாநிலம் வர்ற புயல் கூட கிட்ட வந்துட்டு திரும்பி போயிடுது. கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் அப்புறம் வரேன். அப்புறம் இந்த மேட்ரு இவ்வளோ பண்ணி நீங்கள் 3000 தான் கொடுக்குறீங்க. இதை எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த மாதிரி தர்றீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற இன்றைக்கி அன்புமணிலாம் அறிக்கை விட்டுருக்கு, ஏமாத்திர வேலைலாம் பண்ணீங்க. ஆனால் அவங்க கரெக்டாக இருக்காங்க. நாங்கள் சொன்ன 5000 கொடுத்தோமா இல்லையா? 2022 2023 நடுவில் ஒரு வருஷம் கொடுக்கல, மறுபடியும் அது கொடுத்தோம். 1000 கொடுத்தப்போ ஒரு ஆயா எப்படி சிரிச்சது, அந்த மாதிரி இப்போ 3000 தேடிட்டு இருப்பான். 6 நோட்டு வச்சு யாரையா சிரிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை போட்டுருவாங்க. அப்புறம் இந்த இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு நாங்கள் வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், என் கணவர் கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார், அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருந்த பொழுது 3000 பொங்கல் பணம் வந்தது. உடனடியாக நான் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்வதற்காக இந்த 3000 பெரிதும் எனக்கு உபயோகப்படும், முதல்வருக்கு ரொம்ப நன்றின்ற அளவுக்கு. ஏன்னா அங்கே தான் பார்க்குறீங்களே, முதல்வரே உங்களை நான் அப்பான்னு கூப்பிடலாமா, நான் இலங்கையிலேருந்து வருகிறேன் அப்படின்னு. அடுத்த மீட்டிங்கில் முதல்வரே நான் சேலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு முதல்வர் இந்த இடம் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு தனியாக கூட்டி போய் பேட்டி, சேலத்துலேருந்து வரேன், பஸ்ஸு இப்படி அது இப்படின்னு. ஒரு இடத்துல இலங்கை தமிழர், இன்னொரு பக்கம் இது. சரி, அந்த காஸ்டியூமாவது மாற்றலாம்ல, கண்டுபிடிக்காமல் வந்திருப்பான். காஸ்டியூம் வச்சு தான் முதல்ல நம்மளால் கண்டுபிடிச்சான், ஏய் ஒரே காஸ்டியூமாக இருக்குது யாருன்னு. இந்த அளவுக்கு இது மூத்த பத்திரிகையாளர்லாம் இப்போ நாடக கோஷ்டியில் சேர்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால் நிதி நெருக்கடி பெரிதும் மதிக்கக்கூடியவங்களாம் முதல்வர் கூடவே போகிறாங்க, ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டார். அவ்வளோ நாளாக ஜர்னலிஸ்ட்டு, இப்போ ஃபோட்டோ ஜர்னலிஸ்டாக மாறிட்டார் அவர். அது பின்னாடி தான் எடுத்துனுக்கிறாப்புல, முன்னாடி கூட நிற்க வச்சு எல்லாம் பின்னாங்க அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் கேண்டிட் கேமரா எடுத்துனுக்கிறாப்புல, கேண்டிட் ஜர்னலிஸ்டாக மாறிட்டாப்புல. கொடுமை. போஃபோர்ஸ் உயிருக்கே உழவு வைக்கிற நேரத்தில் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அப்படின்ற ஒரு தலைவர் இல்லைன்னா இன்றைக்கி அவரை ஒரு வழி பண்ணிகிட்ருக்கோம் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவரை பாதுகாத்து போஃபோர்ஸ் ஹீரோ அப்படின்னு புகழப்பட்டவர் இன்றைக்கி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கார். என்ன பண்ணுறது, காலம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்கே வேணால் கூப்பிட்டா போயிடலான்னா எங்கே வேணால் கூப்பிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த 2 ஸ்கீமாலையும் அரசாங்கத்தால் வாக்கு வங்கி ரீதியாக அறுவடை பண்ண முடியாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் அதை தான் நான் முதல்ல சொன்னால அரசு ஊழியருக்கு சொல்றீங்க, பொங்கலுக்கு புதிய பென்ஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் தான் அணுகுவாங்க. அதே தான் பொங்கல், இது 5000 கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும், அதை எதிர்க்கட்சிகள் அதை கொஸ்டின் பண்ணணும். 5000 கொடுக்குறதுல 3000 கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்று. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கூட பிரச்சாரமாக கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ அந்த ஜனங்களுக்கும் இது வரும். காசு வாங்கிட்டுலாம் ஓட்டு, இந்த 3000 கிடைச்சனாலாம் இந்த இதுக்கு ஓட்டுனா நீ கொடு, அதான் வேலைன்ற லெவலில் தான் நீங்கள் மக்கள் இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அந்த கோபம், மௌனமான கோபம், நெருப்பு மேலே பஞ்சு போட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்க நினைக்கிறது எல்லாமே பாருங்களேன். இல்லை, எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இடதுசாரி பார்வையிலேருந்து அணுகிறதுனால கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் அதை பண்ணுறாங்க. இன்னைக்கு கூவத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் தோழர்கள். அதுதான் நானும் சொல்ல, அவங்கள வந்து அரசாங்கம் அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களை சுற்றி, அதாவது முதல் தடவை ஆட்சிக்கு வருபவர்கள் எப்போவுமே பலகீனமானவர்களாக இருப்பாங்க. அவர்களை அதிகாரிகள் வேட்டையாடுவார்கள், அவர்களை அதிகாரிகள் தங்களுடைய இஷ்டத்துக்கு நடத்துவார்கள். அதிகாரிகள் பேச்சையும் முகஸ்துதி பேசுபவர்கள் பேச்சையும் கஷ்டத்தையே காண்பிக்காமல் ஒரு சுற்றி இரும்பு வளையத்தை வச்சுக்கிட்டு நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகிற கும்பலையும் கூட வச்சுக்கிறது தான் முதல் தடவை வர்றவங்களுடைய இதுவாக இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதில் தப்பிச்சு பொழைச்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அண்ணாலாம் இப்போ சொல்ல முடியாது நம்ம, இல்லையா? அண்ணா கொஞ்ச நாள் தாங்க இருந்தார், பாதி நாள் சிகிச்சையில் இருந்தார், இதாகிட்டார். எம்ஜிஆரை சொல்லலாம், பெருசாக மாட்டில். ஆமாம், என்ன கேட்டால் அவர் தப்பு பண்ணார். என்ன தப்பு? மதுவிலக்கை கொண்டு வந்து நிதி ஆதாரமே இல்லாமல் போச்சு அவருக்கு.
அவங்க டக்குன்னு கலைச்சிருவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. 80 ஆட்சி கலைச்சோன்னே அவர் ரொம்ப நொந்துட்டார். கையில் தேர்தல் நடத்துகிற கூட காசு இல்லை, அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய இதெல்லாம் வேறு மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன். ஆனாலும் அவர் எளிய மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய இதை பார்த்துக்கணும்னு பார்த்தாரு. எளிதில் அணுகக்கூடிய தலைவராக இருந்தார், ரீச் ஆனார். அதனால தான் எம்ஜிஆருக்கு அந்த இது எல்லாத்துக்கும் மேலே திமுக அவர் திட்டிச்சு. அது எம்ஜிஆருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்திரா காந்தி எடுத்துட்டிங்கன்னா 69லேருந்து 71, 71 to 76 மோசமான ஆட்சி. நீங்கள் 75 எமர்ஜென்சிலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இந்தியாவே அதோடைய கொடுமைகள் அனுபவிச்சது. இந்திரா காந்தியுடைய மகன் சஞ்சய் காந்தி பண்ண கொடுமைகள் இருக்குது, அந்த அளவு கொடுமைகள். இந்த கருத்தடை பண்ணுறன்ற பேருவில் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க, குடும்ப கட்டுப்பாடு. அதிலெல்லாம் நீங்கள் டெல்லியிலலாம் இளைஞர்களெல்லாம் தூக்கிட்டு போய் கருத்தடை பண்ணாங்க. டெல்லியில் அசிங்கமாக இருக்குதுன்னு குடிசை பகுதியில் இடிச்சு தரலாம், புல்டோசர் வச்சுக்கலாம். சஞ்சய் காந்தினா அவ்வளோ கொடூரன்ற ஒரு பயம் இருந்தது. இந்திரா காந்தி அதையும் தாண்டி ஆட்சியே தனக்கு கீழே வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மோசமான ஒரு இதை கொண்டு போனாங்க. அதனுடைய விளைவை நாடே அனுபவிச்சது. ஆட்சிகளை கலைக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் 71 to 76 மிக மோசமான ஆட்சி. தன்னுடைய ஆணவத்துடைய உச்சியில் இருந்தார் எம்ஜிஆர். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எல்லாருக்குமே ஒரு செட்பேக் இருந்திருக்கு. ஜெயலலிதா 91 to 96 நீங்கள் முழுசுமே சசிகலா அந்த கும்பல் உடைய இது மாட்டிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இவங்களும் தாந்தோண்டி தன்மான இருந்தாங்க. வளர்ப்பு மகன் திருமணம் 30 வயசில் ஒரு பையனை எடுத்து வளர்ப்பு மகன்ற மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? இந்த காமெடியெல்லாம் நடந்தது. அது ஒரு பெரிய ஒரு விஷயமெல்லாம் மாற்றினார்கள். அது ஒரு பார்ட்டி நடந்தது. ஸோ அதனால் நீங்கள் இப்போது ஸ்டாலின் அவரை வச்சு அப்படி சொல்கிறீங்களா? இவர் பிறந்ததுலேருந்தே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான் கலைஞர் ஸ்டாலின். இவருக்கு ஏதாவது நெருக்கடி வந்தால் கூட கலைஞர் பார்த்துக்கிட்டாரு. முள் பாதை வந்தால் கூட அந்த பாதத்தை கீழே கையை விட்டு பாதையாக மாற்றினார். அதனால தான் இவர் வந்து ஒரு பெரிய லெவலில் என்ன சூட்சமங்கள் நடக்கும், அதிகாரிகள் நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்க, கட்சிக்காரர்கள் நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்க, நமக்கு முன்னாடி பேசுகிற முகஸ்துதியை நம்ம எந்த அளவுக்கு நம்பக்கூடாது, இது எல்லாமே அவருக்கு தெரியல. அவர் ஒரு வெள்ளந்தி மனிதர் மாதிரியே போகிறார். அதனுடைய விளைவு அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. இல்லா கட்டி அவர் வந்து பல விஷயங்களில் தலையிடுவார். டிஜிபி நியமனமே எடுத்துங்க. நம்ம ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக நடக்கணும்? ஏன் சீமா அகர்வால் HOPF இருந்தால் என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்ம தானே ஆட்சி நடத்துகிறோம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படியே இருந்தாலும் 2 மாதத்தில் ஆட்சி முடிய போகுது, நமக்கு என்ன பிரச்சனைன்றதான் யோசிக்கணும். இன்னொன்று அடித்தட்டு மக்களை தான் கேட்டால் கொஞ்சம் செவிமடுப்பார். 150 நாள் போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள், இன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அதில் அடுத்த ஒருத்தர் சொல்கிறேன், இவர் ரைட்டு அப்பாவை ஏமாத்துறாங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை சரியாக போடாமல் இவர்கிட்ட வந்து அவங்க வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லுங்கன்றாங்க. இன்னும் கார்த்தி சிதம்பரம் ஒரு படி மேலே போய் நமக்கு இதெல்லாம் சென்னையை தவிர வேறு எங்கேயுமே தேவையில்லைங்க மெட்ரோ, ஏன்னா டிராஃபிக்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது இங்கெல்லாம். மற்ற நகரங்களில் இப்படி தாண்டினா கிராமம் வந்துடும். கோயம்புத்தூரே எடுத்துங்க, அப்படி தாண்டினா கிராமம் வந்துடும். மதுரை எடுத்துங்க, தாண்டினா வந்துடும். ட்ராவலிங் டைமுன்றது நீங்கள் மெட்ரோலையும் சரி சாதாரணமாக அந்த அளவுக்கு நெருக்கடி சென்னை மாதிரிலாம் இருக்காது. மக்களுடைய வருமானம் அவங்க செலவழிக்கிறது, மெட்ரோவுக்கு செலவழிக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ அது தேவையில்லைன்றது சொல்ல சரியான கருத்து அது. ஆனால் இவர் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படி இப்படின்றாரு. நீங்கள் ப்ராஜெக்டை கொடுக்கல. இதுதான் எப்படின்னா, மகன் அடுத்த முதல்வராக வரப்போகிறவர், திமுகவுடைய தலைவராக வரப்போகிறவர், இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு என்ன இது ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, அப்பா வந்து இந்த மாதிரி அறிக்கை விடுறாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா, ஏன் அவங்க ஒர்க்கை பண்ணல சரியான்னு கேட்கணும். சேம் இதே தான் தூய்மை பணியாளர் விவகாரத்தில். இவர் இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அடித்தட்டோட கீழே இருந்து போராடி வந்தவர். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாவோட இணைந்து, அந்த அண்ணாவோடனா அண்ணா கிட்ட இல்லை, அவர் அண்ணா கிட்ட 13 பேர் இருந்தாங்க, இவர் 14வது இடத்துல தான் நிற்பார். ஆனாலும் அவர் அடுத்து முன்னேறி 50 தலைவர்கிட்டே வர முடியல. அதையும் தாண்டி போராடி எம்ஜிஆர் இவனோட துணையோடு தான் முதலமைச்சர் ஆகிறார் அண்ணா மறைவுக்கு பிறகு. அதுவே எம்ஜிஆர்ன்ற மனிதர் இல்லைன்னா நீங்கள் ஆயே இருக்க முடியாது. அப்போ அதில் ஆன அப்புறம் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய திறமையில் அந்த 50 ஆண்டு காலம் அந்த திமுக நடத்திட்டு போகிறதுல அவருக்கு யார் ஏமாத்துறான், யார் என்ன பண்ணுறான்னு தெரியும். நிர்வாக ரீதியாக அவர் 71, 77க்கு பிறகு அவர் அடுத்து வரும்போதெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்ட தலைவராக எந்த ஒரு விஷயத்துலையும் அவரை இது பண்ணுற முடியாத அளவுக்கு இருக்கார். ஆனால் நீங்கள் எப்படின்னா, கலைஞருடைய பேரன்னு சொல்லுகிற உதயநிதி ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் நம்மளை சுற்றி ஒரு இரும்பு வளையம், ஒரு எல்லாமே ஆலிஸ் வெல்லுன்ற கும்பலே இருக்கு, அப்பாவே இப்படி இது பண்ணுறாங்களே, நம்மளாவது எதாவது பண்ணலான்னு பார்த்தா அவரும் அதில் இல்லை. அவர் அதோட பார்ன் வித் கோல்டு ஸ்பூனாக இருக்கார். அப்போ அந்த கோல்டன் ஸ்பூன் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு எலைட்டு இதுதான் அவருக்கு பிடிக்குது. கார் ரேஸ் நடத்தணும். கார் ரேஸ்னால் அது என்ன ரேஸு? ஃபார்முலா 4. அதுக்கு இன்டர்நேஷ்னல் கேமும் கிடையாது, அது கேம்லேயும் வராது. அது பணக்காரர்கள் நடத்துகிற ஒரு இது.
அதை நடத்தணும். இந்த வருஷம் மட்டும் நடத்தலை எலெக்ஷன்னால். போன வருஷம் அவ்வளோ சண்டை போட்டு நடத்தினார். அதனால் யாருக்கு என்ன லாபம்? அரசுக்கு லாபமா? யாருக்கா லாபமா? தன் சுய திருப்தியும் தன்னை சார்ந்த பணக்கார நண்பர்கள் சிலருக்கு திருப்தியும் தான் அந்த கேம். அதே அளவு செலவு இதுக்கு அம்மா உணவகத்துக்கு சென்னை மக்களுடைய வயிறார உணவு சாப்பிட்றதுக்கு ஆகும். ஆனால் அந்த அம்மா உணவகம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கே அப்படின்ற ஒரு இந்த செலவு கூட பண்ணிக்கங்க. அம்மா உணவகம் ஒழுங்காக இருக்கணும். கூடுதலாக கலைஞர் உணவகம் கூட திறந்து ஒரு 100-150 திறந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற தாட் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போது நம்மளுக்கு கீழே இருக்கிற மேயரு எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை. மன்ற கூட்டமாக 70-80 கவுன்சிலர் தான் வராங்களா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது சேகர் பாபு பார்த்துக்குவார். இதுவா அப்படின்னு. அப்போ நீங்கள் யார்? அடுத்த திமுக தலைவர்னா, துணை முதல்வர்னா, உங்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கான பொறுப்பு இல்லையா? நீங்கள் 13 நாள் போராடினப்போ என்ன பண்ணீங்க? ஒரு கலைஞருடைய பேரனாக என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. கூலி படம் பார்த்தாரு. அங்கே யாரை விட்டு ஆப்ரேட் பண்ண விட்றாங்க? சேகர் பாபு என்கிற கோபப்படுகிற ஒரு அமைச்சரை. அவர் எரியிற தீயில மேலே எண்ணெய் ஊற்றுறாரு. பத்திரிகையாளர்களை முறைக்கிறாரு. ஹேண்டில் பண்ண நேற்று கூட பாருங்கள் ராமேஸ்வரத்தில் அவன் பாரத் மாதாக்கு ஜெய சொல்லிட்டோம், எது வேணால் சொல்லிட்டோம். உங்களுக்குன்னா நீங்கள் நின்று அவனோட மல்லு கட்டுற அளவுக்குன்னா அமைச்சர்ன்றது அந்த இடத்துல மறந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஆத்திரம் தானே வெளிப்படுது. பொதுமக்கள் பார்க்குறாங்களே, அரசுக்கு எதிராக கெட்ட பேராச்சா. இது முதல்வர் பார்த்தா என்ன நினைப்பார்? இந்த பயம் கூட இல்லை பாருங்கள். தங்க தமிழ்ச்செல்வன் எட்டிட்டு அடிக்க போகிற அளவுக்கு போகிறாரு. முதல்வர் மேலே பயம் இருக்குதா? இது மாதிரி இவர்கள் எல்லோருமே எதை பற்றி கவலைப்படாது. அதே தான் இவரும். அவர்கள் தூய்மை பணியாளர் போராடினா இது பண்ண எனக்கு என்ன அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருந்துட்டு ஆசை மட்டும் அடுத்த முதலமைச்சர் ஆகணும், திமுக தலைவர் ஆகணும்னா, திமுக என்கிற பேர் இயக்கம் எப்படி வந்தது? யாரை வச்சு வந்தது? யாருக்காக வந்தது? அதனுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? சமூக நீதினு நீங்கள் எழுதி கொடுத்ததை பேசுகிறீங்கன்னா சமூக நீதின்றது என்ன? அது இவங்க தானே சமூக நீதி. இவங்களுக்காக இருக்கிறது தானுங்க அந்த கட்சி. இவங்க முக்கியமாக அந்த நிறுவனம் முக்கியமானா இவங்க தானுங்க முக்கியம். இவங்க தானுங்க ஓட்டு போட போகிறாங்க. அப்போ இவங்களுடைய குறைய கூட காது கொடுத்து நான் கேட்க மாட்டேன். சும்மா போய் உக்காந்து என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க. 23,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் 5,000 ரூபா குறைச்சி வாங்க சொல்கிறாங்க. எங்கள் சர்வீஸு 15 வருஷம் 10 வருஷம் சர்வீஸே இல்லை, ஜீரோலேருந்து ஆரம்பின்றாங்க. நினச்சா வேலையை விட்டு அனுப்புறேன்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? எங்கள் பணியை நிரந்தரமாக்கணும். பணி நிரந்தரமாக்கிறதெல்லாம் வேறு விஷயம். அதை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை அதே சம்பளம் வேணும், கூடுதலாகவே 1000 ரூபா தர சொல்கிறாங்க. உங்கள் சர்வீஸு கட் ஆகாது. நாளையிலேருந்து உங்களுக்கு இலவச சிற்றுண்டி போதுமா? போராட்டத்தை முடிங்க. பணி நிரந்தரன்றதெல்லாம் நம்ம உங்களது எது நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன முடியாதுன்னு சொல்லுவாங்களா? குறைந்தபட்சம் கூட காது கொடுத்து கேட்கல. அப்போ அவர்கள் உங்கள் வாக்குறுதிகளை காது கொடுத்து கேட்பார்களா நாளைக்கு? ஏதோ இவர்களோட முடிகிற விஷயமா இது? தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் இன்றைக்கி சகதியில் சேரில் இறங்கி நிற்கிறது தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் பார்ப்பார்கள், பொதுமக்கள் பார்க்க எல்லாரும் பார்ப்பார்கள். அப்போ இந்த உணர்வு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆட்சிக்கு எதிரான பெரிய இது. இதை புரியாத ஒருத்தர் நான் அடுத்த தலைவர் ஆவேன், நான் அப்படி ஆடுவேன்னு நினைக்கிறது. கூட இருக்கிறவன் புக்கு கொடுப்பான், தலைவர் சூப்பர்னுவான். புதுசாக முளைத்த பத்திரிகையாளர்கள், ஆதரவாளர்கள், அறிவுஜீவிகள், ரிட்டையர்டு பார்ட்டிகள் எல்லாருக்கும் தான் செய்வாங்க. தேர்தல் முடிஞ்சோன்னே எங்கே இருப்பாங்கன்னு தான் தெரியாது. பார்க்கலாம். ரொம்ப ஒரு டீட்டெயில் அனாலிசிஸாக இருந்தது. அட் த சேம் டைம் வெளிமுறையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினா தான் அது உண்மையான சமூக நீதி அரசாக இருக்கும். அதுதான் அவங்களுடைய கொள்கையால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நடக்கப் போகிறது என்று. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.